இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹலோ கைஸ், வீடியோ என்னென்னா பொங்கலுக்கு ஊருக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். வீட்டில் அம்மா திங்ஸ் எல்லாம் நீ வந்ததுக்கப்புறம் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு உடனே வெளியே போகணும்னு சொன்னாங்க. நானும் ரெடி ஆகி வெளியே இருக்க பஜாருக்கு வந்தோம். அப்படி பூ, கரும்பு, ஓலை எல்லாம் வாங்கியாச்சு. கொஞ்சம் ஸ்வீட் காரமும் வாங்கிட்டு வீட்டு பார்க்க போய்கிட்டு இருக்க வழியில் தான் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க சத்தியமாக யாருன்னு எனக்கும் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது. அவங்க பேச்சுக்குமே பொங்கல் வந்தாச்சான்னு ஒரு கேள்வி கேட்டு எல்லாம் எவ்வளோன்னு விசாரிக்க ஆரம்பித்தாங்க. பேசிக்கிட்டே அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்களும் அவங்ககிட்ட வாங்கின பொருளோட ரேட்டை சொல்கிறோம். பொங்கல் வந்தாச்சான்னு கேட்குறோம். அவங்க எங்கள் வீடு விசாரிக்காங்க, நாங்கள் அவங்க வீடு விசாரிக்க. அப்படி பேசிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டில் சுட சுட ரைஸ் ரெடியாக இருந்தது. அண்ட் இன்னைக்கு ஸ்பெஷல் எங்கள் அம்மாவோட வத்த குழம்பு. அட்டா என்ன டேஸ்ட் தெரியுமா? வத்த குழம்புனா அதுதான். எங்கள் அம்மா குழம்பு டேஸ்ட்டு எங்கள் அம்மா குழம்பு தான். என் அக்கா பார்த்தாங்கன்னா நான் காலி தான். ஏன்னா கோயம்புத்தூரில் டெய்லி நமக்கு சோறு போடுறது நம்ம அக்கா தான். கண்டிப்பாக இந்த வீடியோ எங்கள் அக்கா பார்த்துருவாங்க. ஏன்னா என் யூடியூப் சேனலை வந்து பார்க்குறது என் அக்கா, என் சுற்றி ஃபேமிலியாக தான் என் யூடியூப் சேனலை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மையும் கூட. 500 ஃபாலோவர்ஸ் கூட இன்னும் வரல. 500 வீடியோவை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேராச்சு கொஞ்சம் மனசு வச்சு அப்படி அந்த சப்ஸ்கிரைபு மட்டும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம வீடியோஸ்க்கும் வர பெருசாக வியூஸ் வர மாட்டேங்குது. லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்கும் பெருசாக வியூஸ் வரல. அப்போ தான் நானும் யோசித்தேன், நமக்கு சப்ஸ்கிரைபரை நானூற்றி சில்லற தானே இருக்குது, எப்படினாலும் அவங்க பார்த்துடுறாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் யோசிச்சுட்டு பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கப்போ தான் என் கண்ணில் பக்கத்து வீட்டு மாங்காய் தெரிஞ்சுது. அவ்வளோதான், நானும் மாங்காவை பறிச்சிட்டு பொடியெல்லாம் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிட்டேன்.